பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜெபத்தை பற்றியும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்க உள்ளோம். ஜெபம் என்பது கடவுளுடன் ஒரு அன்பான தொடர்பை ஏற்படுத்தும் ஒரு வழியாகும். ஜெபம் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் செய்ய முடியும்? ஜெபம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்ல உதவுகிறது. மனசோர்வான சிந்தனைகளை நீக்கி நம்பிக்கையை வளர்க்கவும் ஜெபம் உதவுகிறது. வாழ்க்கையில் எழும் சிக்கல்களுக்கு தீர்வுகளை கண்டறியவும் ஜெபம் உதவி செய்கிறது. நாம் ஜெபம் செய்தால் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தேவையான மன வலிமையை பெறலாம். ஜெபத்தின் மூலம் நம் தனிமை உணர்வை குறைக்கலாம். ஏசப்பா உங்களுடனே இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகள் வரும்போது நமக்கு என்ன செய்வதென்றே தெரியாது. இந்த மாதிரி நேரத்தில் இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். எல்லாவற்றையும் குறித்து ஜெபம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஜெபம் செய்தால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நிம்மதியாக இருக்க கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். இதையே பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் கடவுளிடம் கொட்டி தீர்க்கும்போது நிம்மதியாக இருக்கும். இதனையே சங்கீதம் 55:22 யெகோவா மேல் உன் பாரத்தை போட்டுவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வேதம் சொல்கிறது. நாம் எதை செய்தாலும் யோசித்து சரியாக செய்ய வேண்டும். இல்லையெனில் நாமும் கஷ்டப்படுவோம், மற்றவர்களும் கஷ்டப்படுவார்கள். அதனால்தான் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டிருந்தால் கடவுளிடம் அவன் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கேட்கிறவர்களுக்கு அவர் தாராளமாக கொடுப்பார். இதனை யாக்கோபு 1:5 கடவுள் தம்மிடம் கேட்கிறவர்களுக்கு தம்முடைய சக்தியை கொடுப்பார் என்று இயேசு கூறினார். நாம் தவறு செய்யாமல் இருக்க ஜெபம் நமக்கு வேலியாக இருந்து நம்மை காத்து கொள்ள உதவுகிறது. இதனை லூக்கா 22:40 நீங்கள் சோதனைக்கு இணங்கி விடாதபடி தொடர்ந்து ஜெபியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பாவ மன்னிப்புக்காகவும் ஜெபம் மிகவும் அவசியமாக உள்ளது. ஒருவன் தன் பாவத்தில் இருந்து மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள் பாவம் மன்னிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. இதனை 2 நாளாகமம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன் என்று வேதம் சொல்கிறது. நோய்களிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபம் மிகவும் அவசியமாகும். சரி, இனி எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஜெபம் செய்யும்போது வீண் வார்த்தைகளை அலப்பாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 6:7 படி அஞ்ஞானிகளைப் போல அதிக வசனிப்பினால் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைத்து பேசுவதாகும். எனவே நீங்கள் ஜெபம் செய்யும்போது வீண் வார்த்தைகளை பேச வேண்டாம். 2வது பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. தேவனுடைய வார்த்தைக்கு புறக்கணித்து நாம் ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் கேட்கப்படாது. 3வது பார்த்தீங்கன்னா விசுவாசமின்மை. விசுவாசமில்லாமல் ஜெபிக்கும்போது அது வீண் வார்த்தையாகிவிடும். விசுவாசிப்பதன் மூலம் நாம் வேண்டிக்கொள்வதை நமக்கு கொடுக்கப்படும்.
4வது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை வாசித்தல். ஜெபம் செய்யும்போது தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதற்கு பதில் ஜெபிக்கலாம். ஜெபிக்கும்போது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு நண்பர்களுக்கு உள்ள தொடர்பாக இருக்க வேண்டும். ஒரு நண்பனிடம் பேசுவதை போல எல்லா காரியங்களையும் அவரிடம் விட்டு விட்டு நிம்மதியாக இருங்கள். ஜெபம் செய்யும்போது முதலில் இதுவரை காத்து வந்ததற்கு நன்றி சொல்லுங்கள். 2வது, நமது நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் ஜெபியுங்கள். 3வது, கஷ்டத்தில் இருக்கும் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். கடைசியில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். ஜெபிக்கும் போது உங்கள் குடும்பங்களை இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாத்தானிடமிருந்து உங்களை காத்து கொள்ள முடியும். மேலும் விசுவாசிப்பதன் மூலம் நீங்கள் கேட்டுக்கொண்ட அனைத்தையும் ஜெபம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஜெபிப்பது மிகவும் அவசியமாகும். ஆமேன். ஹல்லேலூயா.